ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கில்லாடி. கொண்டக்கடலை நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. உடலுக்கு தேவையான அளவுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நம்ம அந்த கொண்டக்கடலையே நம்ம வேக வச்சு சுண்டல் மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது இல்லாமல் அந்த கொண்டக்கடலையே நம்ம பாகற்காய் கூட சேர்ந்து பொரியலும் செய்யலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம ரசமும் செய்யலாம். வாங்க இந்த வீடியோ மூலமாக அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொண்டக்கடலையே ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கொண்டக்கடலை தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதை நம்ம ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு நசுக்கி அதுவும் கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் நான் ஆல்ரெடி நசுக்கி வச்சுருக்கேங்க. அந்த தூளும் அதுவும் கூட நான் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலுடைய தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கி தாளிச்சிடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காரத்துக்கு ஒரு குண்டு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோன்னா நமக்கு கொண்டக்கடலை ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாகற்காய் வச்சு கொண்டக்கடலையும் சேர்த்து பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாகற்காய் எடுத்துருக்கேங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த பாகற்காய் கசப்பு நமக்கு தெரியாது. தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அந்த பாகற்காயை நல்லா கூட வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதனால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த பாகற்காய் வதங்கிடும். அதோடைய நிறம் மாறுற வரையில் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையே ஒரு பொடி போட்டு அதுவும் கூட வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் தேவைப்பட்டதுன்னா உப்பு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து சுண்டன உடனே கடைசியாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பாகற்காய் பொரியல் ரெடி.